Episode 2 The Hidden Clue மறைந்த தடயம். ஒரு கொலையாளி உங்களைக் கொல்ல நினைத்தால் நீங்கள் ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் அவன் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், யாரிடம் பேசுகிறீர்கள், என்ன யோசிக்கிறீர்கள் எல்லாமே அவனுக்குத் தெரிந்திருந்தால். ஒரு புகைப்படம், ஒரு மறைந்த ரகசியம், ஒரு தீர்க்கப்படாத வழக்கு. இப்போது ஒவ்வொருவராக மரணமடையும் மனிதர்கள். ஆனால் இந்த முறை வேட்டையாடப்படுபவர் ஒரு சாட்சி அல்ல, ஒரு காவல் அதிகாரி. அவரின் பெயர் அர்ஜுன். இது அறியப்படாத கொலையாளியின் இரண்டாவது நகர்வு. அந்த இரவு அர்ஜுனுக்கு தூக்கம் வரவில்லை. தனது பெயர் எழுதப்பட்டிருந்த அந்த காகிதத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். இது ஒரு மிரட்டல் மட்டுமா அல்லது கொலையாளியின் அடுத்த திட்டமா என்பது அவனுக்கு புரியவில்லை. மறுநாள் காலை அவர் பழைய புகைப்படத்தை மீண்டும் ஆய்வு செய்யத் தொடங்கினார். அதிலிருந்த 6 பேரின் பின்னணியை ஆராய்ந்தபோது ஒரு விசித்திரமான ஒற்றுமை தெரிய வந்தது. அவர்கள் அனைவரும் 10 வருடங்களுக்கு முன்பு நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு பழைய மலைப்பகுதிக்குச் சென்றிருந்தனர். அந்த பயணத்திற்குப் பிறகுதான் நகரத்தில் ஒரு இளைஞன் காணாமல் போன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வழக்கு சில நாட்களில் மர்மமாக மூடப்பட்டது. அந்த கோப்பை மீண்டும் திறக்க அர்ஜுன் முடிவு செய்தான். பழைய ஆவணங்களை தேடியபோது காணாமல் போன இளைஞனின் பெயர் கார்த்திக் என்பது தெரிய வந்தது. அவரின் குடும்பம் பல ஆண்டுகளுக்கு முன்பே நகரத்தை விட்டுச் சென்றிருந்தது. ஆனால் கோப்பின் கடைசி பக்கத்தில் ஒரு புகைப்படம் இருந்தது. அதை பார்த்த அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். அந்த புகைப்படத்தில் இருந்த கார்த்திக் 10 வருடங்களுக்கு முன்பு எடுத்த குழு புகைப்படத்தின் பின்னணியில் நின்று கொண்டிருந்தான். இதுவரை யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் அது. அதே நேரத்தில் அர்ஜுனின் கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. தெரியாத எண்ணிலிருந்து வந்திருந்தது. அதில் ஒரு வரி மட்டும்: உண்மைக்கு அருகில் வந்துவிட்டாய். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் உடனே அந்த எண்ணை தேட முயன்றான். ஆனால் அது சில நிமிடங்களிலேயே செயலிழந்துவிட்டது. அந்த நாளின் மாலையில் புகைப்படத்திலிருந்த கடைசி உயிருடன் இருக்கும் நபர் சுரேஷை சந்திக்க அர்ஜுன் சென்றார். ஆனால் வீட்டின் கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றபோது எல்லாம் அமைதியாக இருந்தது. சுரேஷ் எங்கும் இல்லை. ஆனால் சுவரில் சிவப்பு மையால் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. நீ பின்புற அறையில் இருந்து மெதுவான சத்தம் கேட்டது. அர்ஜுன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அதன் மீது தூசி படிந்திருந்தது. பெட்டியை திறந்தபோது உள்ளே பல பழைய ஆவணங்களும் சில புகைப்படங்களும் இருந்தன. அவற்றில் ஒன்று அர்ஜுனின் கவனத்தை ஈர்த்தது. அந்த புகைப்படம் 10 வருடங்களுக்கு முன்பு மலைப்பகுதியில் எடுக்கப்பட்டிருந்தது. அதில் 6 பேரும் கார்த்திக்கும் தெளிவாக இருந்தனர். ஆனால் புகைப்படத்தின் ஓரத்தில் இன்னொரு உருவம் நின்று கொண்டிருந்தது. முகம் தெளிவாக தெரியவில்லை. கருப்பு மேலங்கி அணிந்திருந்த அந்த நபரை யாரும் கவனித்திருக்கவில்லை. புகைப்படத்தின் பின்புறத்தில் கையெழுத்தில் ஒரு வாசகம் இருந்தது: அவன் எப்போதும் நம்மோடு இருந்தான். அதே சமயம் அறைக்குள் இருந்த பழைய கடிகாரம் திடீரென நின்றது. மின்விளக்குகள் சில வினாடிகள் அணைந்து மீண்டும் எரிந்தன. அந்த சில நொடிகளில் யாரோ தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல அர்ஜுனுக்கு தோன்றியது. அவன் திரும்பிப் பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு புதிய காகிதம் கிடந்தது. அது சில வினாடிகளுக்கு முன்பு அங்கே இல்லை. அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை பார்த்ததும் அவன் உறைந்து போனான். 3வது பலி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுவிட்டது. அதன் கீழே ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது: நகரின் பழைய மருத்துவமனை. அர்ஜுன் உடனே அங்கே செல்ல முடிவு செய்தான். ஆனால் அவனுக்குத் தெரியாமல் மருத்துவமனைக்குச் செல்லும் முன்பே கொலையாளி தனது அடுத்த நகர்வை தொடங்கியிருந்தான். அதே நேரத்தில் நகரின் மறுபுறம் பழைய மருத்துவமனையின் இருண்ட அறையில் ஒரு நிழல் உருவம் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அதன் கையில் ஒரு பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தில் அர்ஜுனின் முகம் சிவப்பு வட்டத்தால் குறிக்கப்பட்டிருந்தது. நிழல் மெதுவாக சிரித்தது. ஏனெனில் இப்போது இந்த விளையாட்டு இன்னும் ஆபத்தான கட்டத்தை அடைந்திருந்தது. ஆனால் அர்ஜுனுக்கு இன்னும் தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அவன் தேடிக் கொண்டிருக்கும் கொலையாளி ஒரு மனிதன் மட்டுமல்ல. அந்த 10 வருட ரகசியத்தின் உயிருடன் இருக்கும் கடைசி சாட்சியும் அவன்தான். தொடரும்.